ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஃபிஷ் ஃப்ரை. குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் புளி போட்ட மசாலா கலக்கி வச்சுருக்கேன். இது வந்து குழம்புக்கு வெங்காயம் தக்காளி தேங்காய் போட்டு வணக்கி வச்சுருக்கேன். தனி மிளகாய் தூள் போட்டு வணக்கி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை வரமிளகாய் கூடவே வெந்தயம். அடுத்து புளி கரைசல் ரெடியாக இருக்குது. இப்போ தாளிக்கலாம் பார்க்கலாம். கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயம். அடுத்து வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ புளி ஊற்றிடலாம். புளி நல்லா ஒரு கொதி வந்த உடனே அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிடணும். தேவையான அளவு உப்பு. ஒரு கொதி வரும்போது கொஞ்சமாக கரும்பு சர்க்கரை போட்டுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிடணும். ஊற்றி அளவாக தண்ணி ஊற்றி கலக்கிடணும். நல்லா கொதிச்சிருச்சு. மிளகு வாசல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து மீனை போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு மீனாக எடுத்து போட்டுருணும். மீன் எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு கலக்கி அப்படியே விட்டுருங்க. ஒரு கொதி வந்த உடனே நிறுத்திடலாம். மீன் குழம்பு ரெடி. மீன் ஃப்ரை இப்போ ரெடி ஆகுது. இது வந்து செக்கில் ஆட்டினா கடலை எண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. பிடிச்சிருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.